ஃபஸ்ட்டு வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ஈக்குவலண்ட் ஆர் அன்ஈக்குவல் ஆர் ஈக்குவல் செட். ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து செட் ஆஃப் வவல்ஸ் இந்த இங்கிலீஷ் அல்ஃபபெட். இங்கிலீஷ் அல்ஃபபெட்டில் உள்ள வவல்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதணும். எழுதியிருக்கோமா, ஏ ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் ஏ கமா இ கமா ஐ கமா ஓ கமா யூ. அதுக்கப்புறம் வந்து செட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் இந்த வேர்ட் வவல். வவலுங்கிற உள்ள எல்லா லெட்டர்ஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதணும். இப்போ வந்து ஈக்குவலன் செட்டோட கண்டிஷன் என்னது, என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பி. இதுவுமே வந்து ரெண்டுமே 5 இருக்கா. ஆனால் அதில் உள்ள இப்போ வந்து ஈக்குவல் செட்டாங்கிறத செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இதில் உள்ள வேர்ட்ஸை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். இதில் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து சேமாக இருக்கா, இல்லை அப்போ வந்து இது ஈக்குவல் செட்டு வந்து கிடையாது. அப்போ வந்து இது ஒரு அன்ஈக்குவல் அண்டு ஈக்குவலன் செட்டு. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸு வந்து எக்ஸு சச் தட் எக்ஸ் இஸ் ஏ லெட்டர் இந்த வேர்டு லைஃபு. அடுத்து ஒய்யோட வேல்யூ வந்து எஃப் கம்மா ஐ கம்மா எல் கம்மா ஐன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸை வந்து ரூலர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி மாற்றோம்னா, இந்த வேர்டில் உள்ள லெட்டரை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதணும். எப்படி எழுதுவோம், எல் கம்மா ஐ கம்மா எஃப் கம்மா ஈன்னு எழுதுவோம். அப்போ வந்து இந்த ரெண்டு செட்டையும் கம்பேர் பண்ணால் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸு தான் இருக்குது. அப்போ வந்து இது வந்து ஒரு ஈக்குவல் செட்டு. ஈக்குவலன் செட்டுனா என்னது, என் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு என் ஆஃப் ஒய். இப்போ வந்து இது ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது, 4 இருக்குது. அப்போ வந்து இது வந்து ஒரு ஈக்குவலன் செட்டு. இது வந்து ஒரு ஈக்குவல் செட் அண்ட் ஈக்குவலன் செட்.